Welcome to Shakti Infotech Diploma in Computer Application lesson number 40. இந்த லெசன்ல நாம MS Word குள்ள இருக்கிற டிசைன் tab பத்தி பார்க்க போறோம். ரைட். இன்சர்ட் tabக்கு பக்கத்துல இருக்கிற இந்த tabோட பேரு டிசைன். அப்போ இந்த டிசைன் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யணும் அப்படினா நாம இதுக்குள்ள செஞ்சுக்கலாம் அப்படின்றது அர்த்தம். பேசிக்கா ஏதாச்சும் ஒன்னு கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் டிசைன் வேணும்ன்றது இதுல நாம ஆட் பண்ணிக்கலாம். உள்ள கான்டென்ட் இருந்தா தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா இது எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட்டுக்காக நான் டைப் பண்றேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா டைட்டில். அப்போ ஒவ்வொன்றா கிளிக் பண்ண பாருங்க, அதுல சில சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த தீம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஒவ்வொரு தீமுக்குமே ஒவ்வொரு விதமான ஃபாண்ட் இருக்கும். சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டாக்குமெண்ட்டை ஆஃபீஸ் தீமில் செட் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி சிலர்லாம் தீம்ஸ் பேஸ் பண்ணி கூட செட் பண்ணும். பட் நாம் அந்த அளவுக்கு இன்டெப்த்தாக சூஸ் பண்ண மாட்டோம். பட் ஒரு சில ஆஃபீஸில் எனக்கு இந்த தீமில் செட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கான ஃபாண்ட்டு எல்லாமே மாறும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சுரி அப்படின்ற ஏதோ ஒரு ஃபாண்ட்டில் இருக்குது. இதுவே நான் டிசைனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தீமு ஆஃபீஸ் தீமில் வைக்கிறேன். இதோட ஃபாண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கேலிப்ரி. அதுவே டிசைன் வந்து தீமு கேலரி அப்படின்ற தீமில் வைக்கிறேன். இது என்ன ஃபாண்ட்டில் இருக்குன்னா கில் சயின்ஸ். அப்போ ஒவ்வொரு தீமுக்குமே ப்ரீடிஃபைண்டாக சில ஃபார்மேட்ஸை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுபடி தான் என்ன ஆகும், அந்த ஃபார்மேட் அப்படியே நமக்கு ஒர்க் ஆகும். உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு என்ன ஃபாண்ட்டு தான் வேணும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம், இதுலேயே கூட சூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் கலர் சம்மந்தப்பட்டது, உங்களுக்கு என்ன மாதிரியான கலர்ஸ் வேணும் அது கூட என்ன பண்ணலாமா இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் என்ன மாதிரியான ஃபாண்ட்ஸ் வேணும், இங்கே ஃபாண்ட் சூஸ் பண்ண அந்த டிசைன்ஸ்லேயே உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அப்போ எந்த இடத்துல எப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுதோ நீங்கள் என்ன பண்ணலாம் அங்கே அப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேராகிராஃப்கான ஸ்பேஸிங் காம்பேக்டாக டைட்டாக வேணுமா ஓப்பனா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இது சேஞ்ச் பண்ணும்போதே தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்றது உங்களுக்கு. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி எங்கே பார்த்தோம், ஹோம்குள்ளே இந்த இடத்துல லைன் ஸ்பேஸிங். ஸோ ரிமூவ் பண்ணோம்னா ஸ்பேஸ் ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ என்ன பண்ணலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஸை இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இது அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம். இதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற இந்த பேஜ் பேக்ரவுண்டையும் சேர்த்து பார்த்துருவோம். ஓகே, பேஜ் பேக்ரவுண்ட். அப்போது பேஜோட பின்னாடி பக்கம் பேக்ரவுண்டில் மாற்றக்கூடிய சில விஷயங்கள் தான் இது. முதல்ல இருக்கிறது வாட்டர் மார்க். வாட்டர் மார்க் அப்படின்னா தெரியும் ஆனால் தெரியாதுன்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சன் டிவி, விஜய் டிவி, அதோட வாட்டர் மார்க் எல்லாமே பேக்ரவுண்டில் தெரியும், நமக்கு ரொம்ப லைட்டாக தெரியும். பட் அவங்களோட சேனல் தான் அப்படின்றதுக்காக வாட்டர் மார்க்கை ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்டில் கூட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஒரு சிலர் இந்த வாட்டர் மார்க்கை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேஜுக்கு கலர் கொடுக்குறதா இருந்தால் இது வந்து ஓவரால் பேஜுக்கே கலர் கொடுக்கும், இது பார்டர் மட்டும் அப்ளை பண்ணி கொடுக்கும். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை பார்ப்போம். முதல்ல வாட்டர் மார்க்கை சூஸ் பண்ணுறேன். என்ன டைப் ஆஃப் வாட்டர் மார்க், நான் வந்து இந்த மாதிரி டயகனலாக தான் போட போகிறேன் அப்படின்றதால டயகனலாக. இங்கே பாருங்கள் கான்ஃபிடென்ஷியல். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க க்ரியேட் பண்ணுற டாக்குமெண்ட்டுக்கு அவங்களோட பேரே கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்கூலோட பேர், அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கஸ்டம் வாட்டர் மார்க் அப்படின்றத போயிட்டு இங்கே நான் பேரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு நான் ஏதோ சில டீட்டெயில்ஸ் ரெடி பண்ணுறேன், இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இன்னார்கிட்ட இருந்து தான் அந்த டாக்குமெண்ட் வந்துச்சுன்றதுக்காக நான் என் பேரை போட்டுக்குவேன். சக்தி இன்ஃபோடெக் சைஸு மற்ற எல்லாமே அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பேக்ரவுண்டில் தான் தெரியுமே தவிர ஃப்ரண்ட்டில் தெரியாது. நான் வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு டைப் பண்ணி காமிக்கிறேன், கவனிங்க. தெரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது பேக்ரவுண்டில் தான் தெரியும், ஃப்ரண்ட்டில் தெரியாது. அப்போ டெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்துச்சுனாலுமே கூட டெக்ஸ்ட் தான் பளிச்சுன்னு தெரியுமே தவிர அந்த வாட்டர் மார்க் தெரியாது. ஓகேங்களா? அதுதான் வந்து வாட்டர் மார்க்னு சொல்கிறோம்.
இதில் வந்து கஸ்டம் வாட்டர் மார்க்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். மேபி ஒரு பிக்சரே எனக்கு வாட்டர் மார்க்காக வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிக்சர் வாட்டர் மார்க் வைக்கிறோம் பாருங்கள். என்ன பிக்சர்னு கேட்குது. ஒர்க் ஆஃப்லைனில் இருக்கிற ஒரு பிக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோலா. ஓகே, அப்போ என்ன ஆகுனா இந்த கோலா கரடியே பேக்ரவுண்டில் வாட்டர் மார்க்காக செட் ஆகும். இந்த வாட்டர் மார்க் ரொம்ப பளிச்சுன்னெலாம் தெரியாது, ரொம்ப லைட் கலரில் தெரியும். அப்போ தான் ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டு கொஞ்சம் கிளியராக படிக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்ச வாட்டர் மார்க் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் திரும்ப என்ன பண்ணணும், வாட்டர் மார்க்கில் வந்து தான் ரிமூவ் வாட்டர் மார்க் கொடுத்தீங்கன்னா அது ரிமூவ் ஆகும். ஓகே, செகண்டாக இருக்கிற இது என்னென்னா பேஜ் கலர். நம்ம ஏற்கனவே எதுக்கெலாம் கலர் கொடுத்தோம், டெக்ஸ்ட்டுக்கு கலர் கொடுத்தோம், டெக்ஸ்ட்டோட பேக்ரவுண்டில் கலர் கொடுத்தோம், ஒரு பேராகிராஃப்கான கலர்ஸு கொடுத்தோம் இல்லைங்களா? இப்போ நம்ம இந்த பேஜுக்கே கலர் கொடுக்குறதா இருந்தால் பேஜ் கலர் என்ன கலர். ஓகே, இப்போ உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு, மேரேஜ் இன்விடேஷன் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மங்களகரமாக மஞ்சள் கலரில் கொடுத்துக்கலாம். இதுவே ஒரு லவர்ஸ் டே கொடுக்கணும்னா ரெட்டிஷாக கொடுக்கணுன்னா கூட மேபி என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. ஜஸ்ட் பேஜ் கலரை மாற்றும், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது என்னென்னா பேஜுக்கு நீங்கள் ஏதாச்சும் பார்டர் கொடுக்குற விரும்புகிறதா இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன டைப் ஆஃப் பார்டர், என்ன கலர், என்ன சைஸுன்றது முதற்கொண்டு இதில் நாம் சூஸ் பண்ணுவோம். முதல்ல எனக்கு இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் பார்டர் வேணும். என்ன ஸ்டைலில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி லைன். அப்போ நடுவில் ஒரு பெரிய கோடு, சின்ன கோடு, சின்ன கோடு, இதை சூஸ் பண்ணிக்கிறேன். கலர் வந்து எனக்கு எல்லோ கலரில் வேணும். ஓகே, அதோட சைஸ் வந்து 6 பாயிண்ட் இருக்கணும். ஹோல் டாக்குமெண்ட்டுக்கும் என்ன பண்ண சொல்கிறேன் நான், கொடுக்க சொல்லி ஓகே கொடுத்தனா என்ன ஆகும், அழகாக பார்டர் நமக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ ஒரு பேஜுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணாலே போதும். நீங்கள் அடுத்தடுத்த பேஜ் க்ரியேட் பண்ணாலுமே கூட என்ன ஆகும், அது அந்த பார்டர்ஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பார்டர் வேண்டாம், ஒரு பேஜுக்கு மட்டும் வேண்டாம்லாம் கேன்சல் பண்ண முடியாது. வேணான்னா மொத்தமாக வேணாம், வேணும்னா மொத்தமாக வேணும் அப்படின்றது அர்த்தம். பேஜ் கலர் நோ கலர் கொடுத்தோம்னா போயிடும். அதே மாதிரி பேஜ்க்கான பார்டர் கூட பாருங்கள் நன் அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே. இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த பேஜ் கலருக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கலனாலுமே கூட பேஜ் பார்டருக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கவனிங்க, அப்ளை டு ஹோல் டாக்குமெண்ட்டுக்கா, ஃபர்ஸ்ட் பேஜுக்கா, ஆல் எக்ஸ்பெக்ட் பண்ண சொல்லிட்டு நிறைய பேஜ் இருக்குது. ஸோ ஹோல் டாக்குமெண்ட்னு கொடுத்தனா எல்லா டாக்குமெண்ட்டுக்குமே இந்த பார்டர் ஸ்பெசிஃபிக்காக அப்ளை ஆகிடும். இல்லை அப்படின்னா கூட இந்த ஃபஸ்ட்டு பேஜுக்கு ஒன்றியா, இந்த செக்ஷனோட ஃபஸ்ட்டு பேஜுக்கு ஒன்றியான்ற மாதிரி நிறைய ஆப்ஷன் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நம்ம பார்டர்ஸ்க்கு தேவையான விஷயங்களை பார்க்குறோம். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா முதல்ல டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு இந்த தீம்ஸை மாற்றினா உள்ளுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் எப்படி மாறுதுன்றதை கவனிங்க. அதுக்கப்புறம் இந்த கலர்ஸு, ஃபாண்ட்ஸு இதெல்லாம் மாற்றினா எப்படி மாறுதுன்றதை கவனிங்க. நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா சிலர்லாம் வந்து கேலிப்ரி ஃபாண்ட், ஒரு சிலர் வந்து டைம்ஸ் நியூ ராமன், ஒரு சிலர் வந்து ஏரியல் ஃபாண்ட். சப்போஸ் நீங்கள் தமிழே எடுத்துக்கிட்டால் கூட பாமினின்னு ஒன்று இருக்குது, வானவில் அவையார் இருக்குது, டைமண்ட் ஃபாண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, லத்தான்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விதமான வடிவமைப்புகள், எழுத்துக்கள். அப்போ நம்ம சப்மிட் பண்ண போகிற டாக்குமெண்ட் என்ன டைப் ஆஃப் ஃபாண்ட்டில் இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாபில் இருக்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வாட்டர் மார்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை கவனிங்க. பேஜ் கலர் எப்படி ஒர்க் ஆகுது, பேஜ் பார்டர் எப்படி வேலை செய்யுது, பின்னாடி இருக்கிற அந்த கலர்ஸு, ஸ்டைல்ஸ் இதெல்லாம் எப்படி மாற்றணுன்றது மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்த கிளாஸில் லே அவுட்குள்ளே இருக்கிற இந்த பேஜ் செட்டை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.